நமஸ்காரமும் உண்டாக கடவது. உமது உறைவிடம் அருமையானது என்ற பாடலை நாம் இப்பொழுது பாட இருக்கிறோம். ஆண்டவர் என்னாலும் தன் அன்பு பிள்ளைகள் ஆகிய நம் ஒவ்வொருவரையும் தனது உறைவிடமாக தேர்ந்தெடுத்து ஆஸ்வதிக்கக்கூடிய ஒரு தகப்பனாய் இருக்கிறார். இந்த ஆண்டவரைத்தான் சுமந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே ஒப்புக்கொடுங்கள். பவனிலே பங்கு பெறக்கூடிய அன்பு பிள்ளைகள் தயவு கூர்ந்து முழுமையாக பக்தியோடு பங்கு பெற அன்போடு வேண்டுகிறேன். எந்த ஒரு பேச்சுக்கும் இடம் தராமல், எந்த ஒரு பராக்கிற்கும் இடம் தராமல், ஆழமான நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு இந்த பவனிலே நீங்கள் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவோடு நீங்கள் பேசி, இயேசுவோடு நீங்கள் உரையாடி, இயேசுவோடு நீங்கள் அன்புடன் உறவாடி நீங்கள் இந்த பயணத்திலே இந்த பவனிலே பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிக்கினியவர்களே, இந்த போர்சிங்க பரிபூர்ண பலனில் ஒரு சிறந்த ஒரு நிகழ்வாக இந்த நற்கருணை பவனி இருக்கிறது. எனவே இந்த பலனை நீங்கள் தவறவிடாமல் பக்தியோடு நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அனைவரும் இணைந்து உமது உறைவிடம் அருமையானது என்ற இந்த பாடலை நாம் பாடி நாம் ஜெபிப்போம். திருப்பாடல் 84 திருப்பாடல் வரிகள் இது. எனவே பக்தியோடு பாடலை பாடி நாம் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உமது உறைவிடம் அருமையானது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லோரும் சேர்ந்து உமது உறைவிடம் அருமையானது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. நம்மை படைத்தவர், நம்மை பராமரிப்பவர், நம்மை வழிநடத்துபவர் நம் மத்தியிலே பவனியாக வருகிறார். தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன இறைவன் நாம் ஒருவரையும் தன் அன்பு பிள்ளைகளாக வாழ்வதற்காக நாம் ஒருவரையும் அழைத்த இறைவன் நம்மோடு பயணிக்கிறார், நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்மை நலமாக்க இதோ அவர் ஏக்கத்தோடு நம்மை பார்க்கிறார். எனவே நம்மை படைத்த ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்ற வேளையிலே இந்த உடல் உமக்கு சொந்தம் ஐயா, இந்த உடல் உமக்கு சொந்தம், இந்த மண் உமக்கு சொந்தம், இந்த உலகம் உமக்கு சொந்தம், எல்லாமே உமக்கு சொந்தம். இதோ அர்ப்பணிக்கிறேன். என் படகு, என் வலைகள், என் உழைப்பு எல்லாவற்றையும் இப்படி திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ உமது உறைவிடமாக அனைத்தையும் மாற்றுங்கள் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து இந்த வேளையிலே படைகளின் ஆண்டவரே ஆராதனை என்ற வரிகளை பாடி நாம் ஜெபிப்போம். வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை. வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை. விடுதலை தருபவரே ஆராதனை. எல்லோரும் விடுதலை தருபவரே எல்லோரும் பக்தியோடு பாடுவோம். ஆராதனை. எல்லோரும் கரங்களை கட்டி பக்தியோடு பவனிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரோடு நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்ற
அப்பா உமக்கு நான் ஆராதனை செலுத்துகிறேன். அப்பா இதோ என்னோடு நடப்பவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நன்றி நிறைந்த உணர்வோடு இந்த பவனிலே பங்கு பெறுங்கள். ஆமென். மகிழ்ந்து பாடுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இறைவன், நம்முடைய சுமைகளை அகற்றுபவர் இறைவன், நம்முடைய வேதனைகளை நீக்குபவர் இறைவன், நம்மை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடியவர் நம் இறைவன், நற்குணை ஆண்டவர். என்னாலும் தாய் மரியாளுடைய பரிந்துரை கிணங்க நம் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிறார், நம்முடைய வேண்டுதலை கேட்கிறார், நம்மை நலமாக்குகிறார். அந்த கானாவூர் திருமணத்திலே தாய் மரியாளுடைய வேண்டுதலுக்கு இணங்க அங்கே முதல் புதுமையினை செய்யக்கூடிய ஒரு தகப்பனாய் இருக்கிறார். இந்த செங்கோல் அன்னை இந்த தளத்திலே இறைவனுடைய தன் மகனுடைய உதவியை வேண்டி பெற்று நமக்கு வழங்கக்கூடிய ஒரு வாய்க்காலாக திகழ்கிறார். எனவே நாளிலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே என் வேண்டுதலை கேட்பவரே உமக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி வேண்டுவோம். ஆமென். வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை. ஆமென். வேதனையை தீர்ப்பவரே ஆராதனை. வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை. வேதனையை தீர்ப்பவரே ஆராதனை. அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை. அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. ஆராதனை. எல்லோரும் கரங்களை தட்டி ஆராதனை. அவனில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு கரம் தட்டுகளுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். எந்த அளவுக்கு இந்த பவனியில கரங்களை தட்டி பாடலை பாடி நீங்கள் பயணிக்கிறீர்களோ அதற்கு பலன் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. கரங்களை தட்டி உறைவிடம் அருமையானது, நம்மை ஆஸ்வதியும், என் குடும்பத்தை ஆஸ்வதியும், என் தொழில் துறைகளை ஆஸ்வதியும், எல்லா இடங்களும் உறைவிடமாக மாறுவதாக ஒப்புக் கொடுப்போம். ஆமென். ஆராதனை. ஆமென். ஆராதனை. 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 இப்பொழுது திருப்பாடல் 84 அருள் சகோதரி செல்வா அவர்கள் வாசிப்பார்கள். எனவே இந்த திருப்பாடல் இப்பொழுது பாடப்பட்ட பாடலை தாங்கிய ஒரு திருப்பாடல். ஆண்டவர்களுடைய பிரசன்னத்தை எந்நாளும் சுமக்கின்ற பாக்கியத்தை பெற்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும். எனவே இந்த வேளையிலே ஒப்புக் கொடுப்போம், மன்றாடுவோம். இப்பொழுது அருள் சகோதரி வாசிப்பதை நாம் கவனத்தோடு செவிசாய்த்து குறிப்பிட்ட இறை வார்த்தைகள் உங்களை திரும்ப சொல்லுவோம். நீங்கள் இணைந்து சொல்லி மன்றாட அன்போடு வேண்டுகிறேன். திருப்பாடல் 84. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. ஆமென். என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. ஆமென். படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. ஆமென். தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. ஆமென். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். மீண்டுமாக எல்லோரும் இணைந்து சொல்வோம். இயேசுவே, இயேசுவே, உமக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். எனக்கென்று எனக்கென்று ஒரு உறைவிடத்தை, இல்லத்தை நீர் எனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறாய். பரிசாக கொடுத்திருக்கிறாய். அந்த இல்லத்திலே
அந்த இல்லத்திலே உம்முடைய பிரசன்னத்தை நான் காண்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தை நான் காண்கிறேன். அந்த இல்லத்தை உம்முடைய இரக்கம் மிகுந்த இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உமது இரக்கம் மிகுந்த இதயத்திற்கு ஒப்புக் உம்முடைய இறை பிரசன்னம் நிரம்பிய உம்முடைய இறை பிரசன்னம் நிரம்பிய உமது இல்லமாக என் கூடாரம் மாறட்டும். என் கூடாரம் மாறட்டும். என் இல்லம் மாறட்டும். என் இல்லம் மாறட்டும். ஆமென். ஆமென். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமென். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆமென். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். ஆமென். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. ஆமென். எல்லோரும் இணைந்து சொல்வோம். ஆண்டவரே, என் இல்லத்தில் நான் மன்றாடுகிற பொழுதெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தை நான் காண்கிறேன். பிரசன்னத்தை காண்கிறேன். உம்முடைய விடுதலையை நான் பார்க்கிறேன். என் ஜெபத்தை நீ ஏறெடுத்து உம்முடைய மாட்சிமை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாய். என் குடும்ப ஜெபம் என் இல்லத்திற்கு வலிமையாய் இருக்கிறது. என் குடும்ப ஜெபம் என் இல்லத்தில் வறண்ட சூழல்கள் காணுகின்ற பொழுதெல்லாம் உமது மாட்சிமையை வெளிப்படுத்தி பசுமையை தந்திருக்கிறாய். வளமையை தந்திருக்கிறாய். ஆசீர்வாதமிக்க நீரோடைகளை தோன்றச் செய்திருக்கிறாய். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுகள் உள்ள இடமாக மாறுகின்றது. முதல் பருவ மழை அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும். ஆமென். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். ஆமென். பின்பு சீயோனில் தெய்வங்களின் இறைவனை காண்பார்கள். ஆமென். படைகளின் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, எனக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீ திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஆமென். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாயிருக்கின்றார். ஆமென். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். ஆமென். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். படைகளின் ஆண்டவரே, உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே உம்மை போற்றுகிறேன். இயேசுவே உம்மை போற்றுகிறேன். இயேசுவே உம்மை போற்றுகிறேன். இயேசுவே உம்மை போற்றுகிறேன். இயேசுவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு கதிரவனும் கேடயமுமாக இருப்பவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். சேர்ந்து இணைந்து இந்த பாடலில் நாம் பாடி நாம் ஜெபிப்போம். இந்த பவனியிலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் கடவுளுடைய மாட்சிமையை நீங்கள் காண்பீர்கள். கடவுளுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். அன்று பெரும்பாடு நோயுள்ள அந்த பெண்மணி இயேசு நடந்து சென்ற அந்த வேளையிலே பெரும் கூட்டம் அங்கே சூழ்ந்திருந்த வேளையிலே இயேசுடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன் என்று சொல்லி அந்த கூட்டம் மிகுந்த அந்த பகுதியிலே தன் அன்புறவை நம்பிக்கையினை அங்கே வெளிப்படுத்திய ஒரு சூழலிலே ஆண்டுடைய வலிமையை பெற்ற ஒரு மனுஷியாக மாறினாள். ஆண்டுடைய புதுமையை பெற்றுக்கொண்டார். ஆண்டுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். தயவுகூர்ந்து எந்த ஒரு பேச்சுக்கு இழந்தராமல் இந்த நற்கருணை பாமணியிலே நாம் கூட்டமாக செல்கின்ற வேளையிலே நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்கள். ஆண்டுடைய மாட்சிமை, ஆண்டுடைய விடுதலை, ஆண்டவருடைய ஆற்றல் இதோ வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவர் மேலும் தன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே
இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லோரும் இணைந்து எல்லா துயரும் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லோரும் எல்லா எல்லோரும் ஏதோ ஒரு பேச்சு கிடந்தால் அதிக பாடுக, ஜெபிங்க. ராஜா உன் மாளிகையில் உன் துயரம் மாறும், ராப்பகலாய் துக்கம் மாறும். நீண்ட நாட்களாக வாட்டி வதைக்கின்ற வாதை உன் கூடாரத்தை விட்டு அகன்று போகும். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறைந்து போகும். ஒரு நொடி பொழுதே ஆண்டவருடைய கடைக்கண் பார்வை நம் மீது பட்டால் நாம் நலம் அடைவோம், ஒப்பு கொடுப்போம். நமக்கு வலிமையும் ஆற்றலும் இவரே, நமக்கு கேடயமும் கதிரவனும் இவரே. வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி எரேமியா அறிக்கையிட்டாரே. கடவுளே என் ஆற்றல், அவரே என் பாடல், அவரே எனக்கு விடுதலை என்று சொல்லி அன்று மோயிசன் செங்கடலை கடந்த பொழுது இதோ மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு பாடினானே. நீங்களும் பாடலாம் தானே? நீங்களும் இந்த வேளையிலே பாடுவது வேண்டும். நீங்களும் நன்றி கீதங்கள் பாட வேண்டும். ஆண்டவரால் நான் தொடப்பட்டேன், ஆண்டவரால் நான் நலம் பெற்றேன், ஆண்டுடைய மாட்சிமை நான் இன்றே கண்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் அறிக்கையிட வேண்டும். நம்முடைய பலனாக ஆற்றலாக இருக்கக்கூடிய இறைவனிடத்திலே நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். ஆமென். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, எல்லோரும் என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. எல்லோரும் மறைவிடமே, ஆமென். உறைவிடமே, ஆராதனை உமக்கே. எல்லோரும் ஆராதனை. கரங்களை உயர்த்தி எல்லோரும் நற்குணை ஆண்டவர், நற்குணை ஆண்டவர் ஏறெடுத்து பார்த்தவர்களாய் கரங்களை உயர்த்தி வரிகளை நாம் பாடி ஜெபிப்போம். ஆமென். உங்களுக்கு தான் ஆராதனை. ஆமென். ஆராதனை. கரங்களை உயர்த்தி எல்லோரும் எந்த அளவுக்கு நீ கரத்தை உயர்த்தி பிடிக்கிறாயோ நீ உயர்த்தப்படுவாய், நீ ஆஸ்வதிக்கப்படுவாய். நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுங்கள், உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்துங்கள். ஆமென். வல்லமை, ஆற்றல், கரங்களை உயர்த்தி ஆராதனை செலுத்துகிற பிள்ளைகள் மீது இறங்குகிறது. உச்ச தலைமை உள்ளங்கால் வரைக்கும் ஆற்றல் இறங்குகிறது. ஆண்டவர் உன்னை தொடுகிறார், உன் கர்ப்பப்பையை தொடுகிறார். உங்களுக்கு யாரெல்லாம் குழந்தை பேர் இல்லை என்று சொல்லி நம்பிக்கையோடு நாளிலே வந்து செங்கோலுடைய பரிந்துரை வேண்டி இந்த நவநாள், இந்த திருவிழா திருப்பலிலே பங்கேற்று இந்த நற்குணை பாவனிலே பங்கு பெறுகிறீர்களோ, ஆண்டவர் கர்ப்பத்தை தொடுகிறார். நீ அடுத்த ஆண்டு இந்த திருத்தலத்திலே, இந்த பீடத்திலே நீ சாட்சியாக நிற்பாய். நான் ஆண்டவரால் விடுதலை பெற்றேன், ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்று சொல்லி அன்று அண்ணா தன் வாழ்விலே ஆண்டவர் திருமுன்னிலையில் சாமுவேலை கிடத்தி அங்கே நன்றி பாடினாலே, அதே போல நீயும் இந்த நாட்களிலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது ஆண்டுடைய மாட்சிமையை காண்போம், ஆண்டுடைய வலிமையை காண்போம், ஆண்டுடைய ஆற்றலை காண்போம். நீ வெற்றி பெற்ற மகளாக, நீ வெற்றி பெற்ற ஒரு மகனாக
இதோ இந்த நாளிலே உன்னையும் மாற்ற இருக்கிறார். ஒப்பு கொடுங்கள். ஆமென். எந்த ஒரு பேச்சு கிடந்தராம பக்தியோடு இந்த பவனியிலே பங்கு பெற அன்போடு வேண்டுகிறேன். எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எல்லோரும் எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென். ஆராதனை பவனியில பங்கு பெறக்கூடிய பிள்ளைகள் வலது கரத்தை உயர்த்தி படித்து வரிகளை பாடுங்கள். நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய், நீ நலமாக்கப்படுகிறாய். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. எல்லோரும் எல்லோரும் ஆமென். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். நம்மை சுத்தம் செய்கின்ற இறைவன் நாம் எத்தனை தான் பாவிகளாயிருந்தால் நம்மை வெறுத்து ஒதுக்காது. நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற இறைவன் இவர். நம்மை தூய்மைப்படுத்துகின்ற தகப்பன் இவர். தாவீது தவறினான், ஆனால் ஆண்டவரை நோக்கி அவன் கதறினான், மனமருந்தி அழுதான், நொந்தான். ஆண்டவரை உன் திருமுனையில் நிற்க நான் தகுதியற்றவன் என்று சொல்லி அந்த நாட்களிலே அரசனாய் கிடந்தவன் தரையிலே புரண்டு பெற்று உடம்போடு அங்கே அழுது புலம்பினான். கடவுளுடைய இரக்கத்தை அவன் பெற்றுக்கொண்டான், மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். இதோ நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லி எண்ணற்ற நோயாளிகள் ஆண்டவருடைய பாதத்தில் வீழ்ந்து மன்றாடிய பொழுது உன் நோய்கள் நீங்கப்பட்டன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ நலமுடன் எழுந்து போ என்று சொல்லி ஆஸ்வதித்து தன் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தகப்பன் இவர். ஆண்டவருடைய இரக்கத்தின் அடையாளமே நம்மை தூய்மைப்படுத்துவது. ஆண்டவருடைய இரக்கத்தின் அடையாளமே நம்மை நலமாக்கக்கூடியது. ஆண்டவருடைய இரக்கத்தின் அடையாளமே நம்மை வழிநடத்தக்கூடியது. ஆண்டவருடைய இரக்கத்தின் அடையாளமே என்னாலும் நம் கூடவே பயணித்து நம்பிக்கை ஊட்டுவர். எனவே நம்மை தூய்மைப்படுத்துகின்ற இறைவன் இவர். எனவே இவர்கள் பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று சொல்லி அன்று கேள்விக்கானர்கள் எழுப்புகின்ற பொழுதெல்லாம் இயேசு ஆண்டவர் தன்னுடைய வலிமை, ஆற்றலை, இரக்கத்தை அந்த நாட்களில் வெளிப்படுத்தினார். ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என்னை தூய்மையாக்கும், என் பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். குடி நோய்கள் ஆண்டவரே, அனைத்து விதமான தீமைகள், தீய சக்திகள், எல்லா விதமான பலவீனங்களிலிருந்து இதோ என்னை விடுவித்தரலும், என்னை தூய்மையாக்கிறலும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து இந்த பாடல் வரிகளை நம்ம பாடி நாம் ஜெபிப்போம். ஆமென். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தேவம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தேவம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. எல்லோரும்
ஆராதனை. ஆராதனை. வாயை திறந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுங்க. ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லோரும் மீண்டுமாக ஆராதனை ஆராதனை. அப்பா உங்களுக்கு தான். இப்பொழுது அனைத்து புனிதருடைய கபியில் நற்கருணை ஆண்டவர் பிரசன்னமாக இருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடும்பங்களை ஆஸ்வதிக்கிறார். அனைத்து புனிதருடைய பரிந்துரையை இந்த நாளிலே நற்கருணை ஆண்டவர் இதோ அவர் ஏறெடுத்து பார்க்கிறார். நற்கருணை நாதருக்கு முன்பாக, அனைத்து புனிதருடைய கெபிக்கு முன்பாக நீங்கள் மண்டியிட்டு ஜெபிக்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அனைத்து புனிதர்கள், அனைத்து வான தூதர்கள், காவல் தூதர்கள் நாளிலே நமக்காக பரிந்துரை செய்கிறார்கள். எனவே இணைந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். அனைத்து புனிதர்களுடைய பரிந்துரையை வேண்டி நீங்கள் மன்றாடுங்கள். அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், மன்றாடுங்கள் என்று சொல்லி ஆழமான நம்பிக்கையினரே இதயத்தோடு இப்பாடலை நாம் பாடி நாம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆமென். பக்தியோடு எல்லோரும் குழந்தால் படியிட்டு அனுமணத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாடி மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு ஒளிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவர் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. தேவன் வாழ்கவே. நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.
பணிகளை செயல்படக்கூடிய பிள்ளைகள் தயவு கூர்ந்து என் இல்லத்திற்கு வாரும் என்று சொல்லி அழைப்பு விடுங்கள். என் கூடவே இரும் இயேசுவே, உம்மை விட்டு நான் ஒருபொழுதும் நான் விலக மாட்டேன். உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவதுமில்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீ ஆஸ்வதிக்கக்கூடிய ஒரு தகப்பனாக நற்கருணையை ஆண்டவரே எங்களுக்கு நீ கொடையாக கொடுத்திருக்கிறாயே. கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். என் கூடவே இருங்க ஐயா. அப்பா, என் இன்ப துன்பங்களில் நீ கூடவே இருப்பதை நான் பார்க்கணும், என் கண்ணால் நான் பார்க்கணும். உம்முடைய துணையை நான் பெற்ற பிள்ளையாக இந்த பூமியில் வாழணும். தீமை விட்டு விலகி நன்மைகள் பெருக்கி என்னாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நான் அறிக்கையிடணும். இதை ஒப்பு கொடுக்கிறேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்ற பாடலை நான் பாட நீங்கள் திரும்ப பாட ஜெபிக்க அன்போடு வேண்டுகிறேன். என் கூடவே இருங்க ஐயா. இயேசு ஆண்டுடைய விருப்பமெல்லாம் நம்மோடு கூடவே இருப்பது தான். அவரோ நம்மோடு கூடவே இருப்பதை தன் அன்பு பிள்ளைகள் கண்டுணர வேண்டும் என்பதுதான். எனவே இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவரிடத்திலே இதோ ஆண்டவரே, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆஸ்வதிக்கும் தகப்பனே, இதோ என் கூடவே இருங்க ஐயா என்று சொல்லி இந்த பாடல் வரிகளாக பாடி ஜெபிப்போம். ஆமென். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்விலிருந்து, இருட்டான வாழ்விலிருந்து விடுவிப்பவர் இவரே. எத்தனைதான் இருள்கள் நம்மை சூழ்ந்து நின்றாலும் நம்மை விடுவித்து காக்கின்ற இறைவன் இவரே. எத்தனையோ தீமைகள், தீய சக்திகள் நம்மை மாட்டி வதைக்கலாம், மூட நம்பிக்கைகள் நம்மை அழுத்தலாம், நம்முடைய வாழ்வை இருட்டுமயமான ஒரு வாழ்வாக மாற்றலாம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய, நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், தீய சக்திகள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாம் அகற்றப்படணும். இருளான வாழ்விலிருந்து விடுவிக்கணும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள், பிள்ளை சூனிய கட்டுகளை தேடி செல்கின்ற அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் அகற்றப்படணும். ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, இருளான வாழ்க்கையிலிருந்து, தீமையான வாழ்க்கையிலிருந்து என்னை விடுவித்து, என் குடும்பத்தை விடுவித்து, என் கிராமத்தை விடுவித்து, ஆண்டவரே என்னை நலமாக்கும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். ஆமென். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, எல்லோரும் உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லோரும் எல்லாமே நீங்க தானப்பா. ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார் என்ற உணர்வோடு பாடுங்கள். ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறார். இயேசு நற்கருணை வடிவிலே நம்மோடு பயணிக்கிறார். அவரை நோக்கி, அவரை மனதில் இருத்தி நீங்கள் இந்த பாடல் வரிகளை பாடுங்க. ஆண்டுடைய பிரசன்னத்தை காண்பீர்கள். உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இருள்கள் மறைந்து போகும், நீக்கப்படும். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஆமென்.
எத்தனையோ துன்பங்கள். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே. ஆமென். காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எல்லாரும் என் அம்மாவும் நீரே, எல்லோரும் என் அப்பாவும் நீரே. பவனியில பங்கு பெறக்கூடிய பிள்ளைகளே, நம்பிக்கையோடு மன்றாடுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், என் கூடவே இருங்க. அப்பாவை ஆசீர்வதிங்க. காயப்பட்டு கிடக்கின்ற இதயத்தை நீங்க உம்முடைய அருமருந்து எம்மை நலமாக்குங்க என்று சொல்லி பேசுவோம். நோய் நோக்காடுகள், நம்முடைய கிராமத்தில் இருக்கிற நோய் நோக்காடுகள் எல்லாம் அகற்றப்படணும். ஆண்டவர் வலம் வருகின்ற இடங்கள் எல்லாம், ஆண்டவர் சென்ற இடங்கள் எல்லாம் நன்மைகளையே செய்து போனார், நோய்களை அகற்றினார். அன்று சாலை ஓரத்திலே இயேசு வருகிறார் என்ற செய்தி கேட்டவுடனே எண்ணற்ற நோயாளிகளை படுக்கையில் கிடத்தி, இதோ சாலை ஓரத்திலே அந்த நாட்களிலே நோயாளிகளை கிடத்தினார்கள். அவருடைய நிழல் பட்டு அவர் யாரெல்லாம் தொட்டாரோ அவர்கள் அனைவரும் நலமடைந்தார்கள். அவர் யாரெல்லாம் தன்னுடைய இரக்க மிகுந்த பார்வையினால் கடைக்க நோக்கினாரோ அவர்கள் நலமடைந்தார்கள். இன்றும் நாமும் நலமடைய வேண்டும் என்று சொன்னார். இன்று நாமும் நம்முடைய நோய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னார். இதோ ஆண்டவருடைய பாதையிலே பயணிக்கிறார். இது ஆண்டவர் நம்மை பார்க்கணும், நம்மை தொடணும், நம்மை நலமாக்கணும் என்று சொல்லி வேண்டி இந்த வரிகளை பாடி நாம் ஜெபிப்போம். வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானிரே. ஆமென். சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே. சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீர். எல்லோரும் நாமே நீங்க தானப்பா. என் கூடவே பாடுங்க. எல்லாமே வாழ முடியாது. யூனிஃபார்ம் போட்டு சொல்லக்கூடிய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி நீங்கள் பாடுங்கள். திருவிழாவிலே நண்பர்கள் தோழிகள் எல்லாம் இணைந்து ஒரே கலரில் ஆடை போடுவது முக்கியமல்ல, இயேசுவை நோக்கி மன்றாடுவது, இயேசுடைய உதவி வேண்டி மன்றாடுவது, இயேசுடைய அருள்பொழியை பெற்றுக்கொள்வது, தாய் மரியாவுடைய பரிந்துரை பெற்றுக்கொள்வதுதான் இந்த போர்ச்சுகலா பரிபூர்ண பலன் பெற்ற இந்த திருவிழாவுடைய மகிமை, திருவிழாவுடைய மாட்சிமை. எனவே இந்த நாளிலே ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே என் கூடவே இரும் என்று சொல்லி வேண்டும் என்றாடுவோம். நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன்.
அதை உலகம் வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களை எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். என சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். என் சதை உண்மையான உணவு, என் இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தையை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு இதுவே. இது முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். ஆமென். ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா எல்லோரும் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 கரங்களை தட்டி எல்லோரும் ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 கரங்களை தட்டி ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் முறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக எல்லோரும் ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல்லோரும் ஆராதனை ஆராதனை
அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஹோசன்னா எல்லோரும் உன்னத தேவனே ஹோசன்னா 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 உன்னத தேவனே ஹோசன்னா 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 நீரின்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் எல்லோரும் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா
கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், எல்லோரும் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை தட்டி நம்மோடு பயணித்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற இறைவனுக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி ஒப்புக்கொடுப்போம். ஆமென். ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதனை 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 Praise the Lord. ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுப்போம். ஆராதனை ஆராதனை திருப்பால் 34 முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு இதோ எம்மை ஏறெடுத்து அன்பு பவனிலே பங்கு பெற்ற பிள்ளையாகிய நான் உங்கள் திருமுலை நிற்கிறேன். ஆராதனை என்னுடைய வலிமை வெளியேறியதே என்று சொல்லி அன்று நீ அந்த பெண்மணியை நீ பார்க்க நீ ஆசைப்பட்டாய். இதோ உம்முடைய வல்லமை, இதோ கிடைக்க பெற்ற பிள்ளைகளும் திருமுன்னிலையில் கரங்களை உயர்த்தி மன்றாடுவதை நீ ஏறெடுத்துள்ளார். உம்முடைய வல்லமை ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்குள்ளும் பாய்ந்தோடுகிறது. ஆண்டவரே, நீ பவனி வருகின்ற வளம் வருகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் உம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தகப்பனாய் இருக்கிறார். ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அவரை உற்று நோக்கி மன்றாடுவோர் யாவருக்கும் ஆண்டவர் பதில்மொழி தந்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவரோ அவனுக்கு செவி சாய்த்தார். திருப்பால் 34 வாசிப்பதைப் போல இந்த நாளிலே தொடர்ந்து அருள் தந்தை ஆரோன் அவர்கள் வழிநடத்துவார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். தந்தையுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் பயணிக்க அன்போடு வேண்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய உயிருள்ள பிரசனம் இது நம் மத்தியிலே பிரசனமாக எழும்பியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசனத்தில் நான் சொல்லுகிறேன், அவரை தேடி வந்த தேடல் செங்கோல் அன்னையினுடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிற உங்கள் நாடலுக்கு பதில் கிடைக்கப் போகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவர் உயிரோடு பிரசன்னமாகியிருக்கிறார் என்பது இது வார்த்தை அல்ல, இது உண்மை, இது சத்தியம். நான் ஏற்கனவே சொன்னது போல 1347 இடங்களில் இந்த அப்பம் சதையாகவும் இரத்தமாகவும் மாறியிருக்கிறது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் 2 இடத்திலே அதை சென்று நான் பார்த்திருக்கிறேன், கண்ணால் நான் கண்டிருக்கிறேன். எனவே இந்த ஆண்டவர் இந்த அப்பத்திலே உயிரோடு பிரசுரமாகியிருக்கிறார். இணைச்சட்டம் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு கடவுள் இந்த உலகத்திலே இல்லை. ஆமென். 2வது அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, எத்தனையோ மதங்களும் மார்க்கங்களும் நம்முடைய நாட்டிலும் இருக்கிறது, உலகிலும் இருக்கிறது.
ஒவ்வொரு கடவுளையும் தத்தம் நபர்கள் தேடிச் செல்கிறார்கள், அனுபவம் பெறுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இறந்து பல நூற்றாண்டுகள் ஆயும் 444 உடல்கள் இந்த இயேசுவை நம்பிய புனிதர்களின் உடல்கள் அழியாமல் இருக்கிறது. கைதட்டிய ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதிலிருந்து இங்கு இருக்கிறவர்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், இந்த ஆண்டவர் உண்மையான கடவுள். ஹல்லேலூயா. 444 புனிதர்கள் உடல்கள் அழியாமல், நமக்கு சவேரியார் மட்டும் தெரியும். உலக அளவில் 444 இடங்கள் புள்ளி விவரம் இன்னும் தோன்றப்படாத கல்லறைகள் இருக்கிறது. ஆனால் இது எங்கும் அழியாத உடல் எங்குமே இல்லை. என் ஆண்டவர் மெய்யாகவே இவர் உயிரோடு வாழ்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ஆண்டவர் சிலுவையில் அடித்து நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்திய வேளையிலே 5 காயம் வெளிப்பட்டது. 5 காயத்தின் வழியாக இரத்தம் பீரிட்டது. 327 புனிதர்களுக்கும் ஏன் புதுநிலையினர்களுக்கும் 5 காயம் வரம் பெற்றிருக்கிறார்கள். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆண்டவர் தான் உண்மையான கடவுள் என்பதற்கு நம்மை அறியாமலே இருக்கக்கூடிய சாட்சியங்கள் மட்டுமல்ல, இவருடைய உயிருள்ள தன்மையை நிரூபிப்பதற்கு தேவையில்லை. இவர் வாயிலாக அற்புதங்கள் நடக்கிறது. ஜீசஸ் ஒன்லி கேன் டூ ஸ்பாட் மிரக்கிள்ஸ். அதை நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். நான் உலக தேசங்களுக்கெல்லாம் ஏறக்குறைய 13 தேசத்தில் போய் இந்த ஆண்டவருடைய தியானத்தை நான் கொடுத்துருக்கிறேன். கண்ணால் ஸ்பாட்டில் நான் பார்த்துருக்கிறேன். மலேசியா தேசத்தில் ஒரு தியானம் கொடுக்கிறேன். ஒரு முஸ்லீம் பெண்ணை சங்கிலியில் கட்டி சாத்தான் படித்த பெண்ணை கொண்டு வருகிறார்கள் நம்முடைய ஆலயத்துக்கு. அந்த ஆலயத்துடைய நுழைவாயிலே அந்த பெண் கத்த ஆரம்பித்து விட்டார். அது ஆலயத்துக்குள் அழைத்து வர சொல்லி மக்கள் மத்தியில் மந்திரித்து 19 ஆண்டுகள் சாத்தானின் அந்தகாரத்தில் இருந்த முஸ்லிம் பெண் வெளியேற்றப்பட்டால். ஆண்டவருக்கு கைதட்டி மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, இந்த ஆண்டவர் யாரெல்லாம் இவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு நியாயம் செய்யக்கூடிய கடவுள். ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோல் மாதா. செங்கோல் எதனுடைய அடையாளம் என்றால் இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ். நீதிக்கும் நேர்மைக்கும் அடையாளம். இது நம் தாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசும் செங்கோல் பிடித்த கிறிஸ்து அரசர். அப்போ இந்த நாளில் அன்னையினுடைய அடிச்சுவடில், இயேசுவின் அடிச்சுவடில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள், எந்த ஆசீர்வாதம் பெறப்போகிறீர்கள் என்றால் நான் உறுதியாக சொல்லுகிறேன், தீர்க்கமாக சொல்லுகிறேன், இதுவரையும் மறுக்கப்பட்ட நியாயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நான் வாக்கு கொடுத்துட்டு போகிறேன், நடக்கலைன்னா நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. இந்த ஆண்டவர் இதுவரையும் நடக்காத, நிறைவேறாத, நிறை ஆசையாயே போகிற உங்களுக்கான நியாயம் கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. இதை செங்கோல் அன்னை செய்ய போகிறார். அவர் பரிந்துரைக்க போகிறார். செங்கோல் ஏந்தியா நம் ஆண்டவர் செய்து முடிக்கப் போகிறார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், எரேமியா புத்தகம் 33:15 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆண்டவருக்கு பெயரை யகோவா சித்கேனு வார்த்தையே வருகிறது. நம்ம பைபிளில் இருக்கிறது. எரேமியா 33:15. யகோவா சித்கேன் என்பது என் நீதியை எனக்கு வழங்கக்கூடிய கடவுள் என்று இதற்கு அர்த்தம். ஆமென். எனக்கான நீதியை வழங்குவார். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவார், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவார். நீங்க என்ன செய்யணும்னா, உமக்காய் காத்திருப்பேன், உம் சமூகத்தில் அக மகிழ்வேன். those who wait for the Lord. இந்த ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருந்து எனக்கு நியாயம் நீங்கள் செய்யணும் என்று இந்த ஆலயத்தில் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா, இன்றைக்கு நேர்ச்சி செஞ்சீங்கன்னா உங்கள் நியாயம் நடக்கும். ஆமென். உமக்காய் காத்திருப்பேன், உம் சமூகத்தில் அக மகிழ்வேன்.
வாசலில் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். இயேசுவை தவிர உத்தமரும் பரிசுத்தரும் வல்லவரும் யாரும் இல்லை என்று இந்த ஆண்டவரை பற்றி இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான நியாயம் நடக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் உண்மையாகவே காண்கிறேன், நிறைய பிள்ளைகள் உங்களுக்கான நியாயம் மறுக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. நியாயம்னா என்னன்னு கேளுங்களேன். கோர்ட்டில் கேஸ் போனால் மட்டும் நினைக்காதீங்க. ஒன்ஸ் ஓன் டியூ என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலைனா, தகுந்த காலத்தில் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலைனா, நடக்க வேண்டியது நடக்கலைனா அதுதான் அநியாயம். எடுத்துக்குங்க. திருமணம் ஆயிடுச்சா, நிச்சயம் குழந்தை பாக்கியம் தங்கணும். தங்கலைனா நியாயம் மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவர் நியாயம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். படிப்பு முடிச்சிட்டீங்க, தகுந்த காலத்தில் வேலை கிடைச்சி நீங்கள் போயிடணும், சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும். மறுக்கப்பட்டிருக்கா? இல்லை. எல்லா ஆயத்தமும் பண்ணி, எல்லா செலவும் பண்ணி, எல்லா பொருளும் வாங்கி கடலுக்குள்ளே போகிறீங்க, வெறுங்கையோடு திரும்பிங்கன்னா நியாயம் மறுக்கப்படுகிறது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? ஏன் எனக்கு மட்டும் நியாயம் கிடைக்கலையே? ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற பல கேள்விகள் உங்களுக்கு எழும்புது பாருங்க. தக்க காலத்திலே ஒரு காரியம் நடக்கலை, ஒரு தொழிலுக்கு முதல் போட்டு பண்றீங்க, அந்த தொழிலுக்கான லாபம் ஈட்ட முடியவில்லை என்றால் உங்களுக்கான நியாயம் மறுக்கப்படுகிறது. காலம் காலமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சொல்லுகிறேன், நமக்கான நிலம், நமக்கான இடம், நமக்கான எல்லா வகையான நிலம் சார்ந்த தடைகள், இதன் நிமித்தம் நமக்கான நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கான நியாயத்தை இந்த ஆண்டில் செய்ய போகிறார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் இவர் பெயர் யெகோவா சித்கேனு. ஏசையா ஏசையா என் நீதி நீதானையா, யெகோவா சித்கேனு நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதே போல குறிப்பிட்ட வயசு வந்துருச்சுன்னா திருமணம் ஆகி போயிடணும். திருமணமாகாமல் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கல, உங்களுக்கான நியாயம் மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ யார் இந்த நியாயத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும்? இந்த ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதை செய்ய வல்லவர் இந்த ஆண்டவர். எனவே இந்த ஆண்டவருடைய அடிச்சுவடில் இளைப்பாறவும் தங்கவும் காத்திருக்கவும் நீங்கள் ஆயத்தமாகினீர்கள் என்றால் உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர். ஹல்லேலூயா. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அல யாரும் இல்லை. புலம்பிய நேரங்கள் உண்டா? அழுத நேரங்கள் உண்டா? வீட்டை கட்டி வீட்டை பூட்டி விட்டு உள்ளேயே கதறி அழுத நேரங்கள் உண்டா? என் அன்பு தாய்மார்களே, இப்படிப்பட்ட வேதனை வருத்தங்களோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ இந்த ஆண்டவர் உங்களுக்கான நியாயம் செய்வார். ஆமென். பாருங்க, திருமணமாகி 2 வருஷம், ஏறக்குறைய 13 ஆண்டுகள் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி பல முறையில் 2 முறை பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்டு 3ஆவது முறை வேலை கிடச்சிருச்சு. நீ வந்துடலான்னு சொல்லி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. பறக்கணும் போனால் 3 லட்சம் சம்பளம். அந்த தம்பி ரெடி ஆகிட்டான். கடைசியில் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணணும். மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க 1 வாரம் இருக்கிற டயத்தில் இவனுடைய உதட்டுக்கு கீழே ஒரு கட்டி வந்திருக்கு. அழுதுகிறான். வழியே இல்லாமல் கட்டி போய் மருத்துவரை சந்திச்சிருக்கிறான். தம்பி, கேன்சர் சிம்டமாக இருக்குப்பா, இன்னும் டீப்பான ஸ்கேனுக்கு போகணும் என்று சொன்னவனே இவன் பதைத்து விட்டான். குடும்பம் நிலைகுலைந்து விட்டது. அழுகை அங்கலாய்ப்பு. ஏற்கனவே 8 லட்சம் திரும்ப 3ஆவது முறை கட்டிவிட்டான். ஐயோ, வாழ்வா சாவா,
என்று அழுத நிலையில் சென்னையில் நான் ரெட் ஹில்ஸுங்கிற இடத்துல தியானம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே வந்து நிற்கிறான், மனைவி, பிள்ளை, மாமா, அப்பா அம்மாவோட வந்து அழுது காலில் இருந்து கதறுகிறான். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைடா தம்பி, ஏன் கதற? இந்த ஆண்டவர் இதை எளிதாக சுகமாக்குவார். ஹல்லேலூயா. இயேசுவால் அது முடியும். இது உண்மை, இது சத்தியம். ஏனென்றால் இந்த ஆண்டவர் ஒருவர் இறந்தவரை உயிர்ப்பித்த கடவுள். ஹல்லேலூயா. எல்லாரும் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு சர்வ வல்லமையானவர். சாதாரணமாக எடுத்துக்கிறாதீங்க. நான் கண்ணால் பார்க்குறேன். நான் சொன்னேன், மந்திரிச்சு சொன்னேன், ஒரு வாரம் என்னைக்கு உனக்கு மெடிக்கல் டெஸ்ட்டு, அன்னைக்குள்ளே சரியாகி நீ போவ. ஒன்று செய், டெய்லி காலையில் திருப்பள்ளிக்கு போ, நன்மை வாங்கு. அந்த நன்மையை அந்த உதட்டோடு ஒட்டி வச்சு ஏசப்பாட்டை எப்படி நீ இப்போ அழுதியோ அது மாதிரிக்கு அழு, உனக்கு முடிவு உண்டுடா, சுகமாகும் என்று சொல்லி ஒரு அபிஷேகப்பட்ட எண்ணெயை இதில் தடவி விடு என்று கொடுத்து விட்டேன். 3 நாள் தாங்க போயிருக்கிறான். 3 நாள் போயிருக்கிறான், சொன்னபடி செய்திருக்கிறான். அவன் போவதற்கு முன்னால் அவன்கிட்ட பாவசங்கத்தனை கேட்டு அபிஷேகம் பண்ணி அனுப்பிவிட்டேன். 3வது நாள் வந்து நிற்கிறான். தடையமே இல்லாமல் அந்த கட்டி மறைந்து போயிருக்கிறது. வழக்கம் போல மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறான். சொன்ன அதே டாக்டர் ஆச்சரியப்பட்டு அவர் சொன்ன வார்த்தை, அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை, என்னால ஒன்று மட்டும் சொல்ல முடியும், இந்த அற்புதத்தை only Jesus can do என்று சொல்லியிருக்கிறார். இயேசு மட்டும்தான் செய்ய முடியும் என்று அந்த மருத்துவர் வியந்திருக்கிறார். இன்றைக்கு அவன் துபாய் தேசத்தில் போய் தன்னுடைய வேலையை செய்து நல்ல சுகமாக இருக்கிறான். ஆண்டவர் சுகமளிக்கிறவர். இதே போல நீங்கள் நன்றாக இருக்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கான நியாயம் மறுக்கப்பட்டிருக்குன்னா, என் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். இந்த ஆண்டவரை அவதும் அடிச்சுவடில் பயணித்தவர் தான் அன்னை மரியாள். ஒரு நிமிடம் கூட அவர் விலகவில்லை. அந்த இஸ்ரேல் தேசத்தில் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் என் மகன் பயணித்த பயணத்தில், அவன் நடந்த அந்த நடையில், அவர் சொன்ன வார்த்தையில், அவரை போல பயணித்த அந்த அன்னை, நீங்களும் அந்த ஆண்டவரை போல, அந்த அன்னையை போல இறை நம்பிக்கையோடு பயணித்தீர்கள் என்றால், உங்களுடைய கஷ்ட காலங்களும் உங்களுக்கான கஷ்ட காலங்கள் மறைந்து உங்களுக்கான ஆசீர் கைகூடும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உம்மை நம்புகிறேன். இயேசுவே நீர் ஒருவரே ஆண்டவர். ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் நம் கடவுளாக இருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. பாருங்களே, அன்னையினுடைய அடிச்சுவடியில் பயணிப்பதற்கு ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன். என்னுடைய தாய் மரியாளுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன். மதர் மேரி இஸ் எ மதர் ஆஃப் ஆல். இந்த அன்னை எல்லாருக்குமான அன்னை. அதனால்தான் அவருடைய ஆலயத்துக்கு மதம் கடந்து எல்லாரும் வருகிறார்கள். மதம் கடந்து எல்லாரும் அற்புதங்களை பெற்றுச் செல்கிறார்கள். மதம் கடந்து எல்லாருமே நன்றி ஏறுதல் காணிக்கை செலுத்துகிறார்கள். ஏனென்றால் இந்த அன்னைக்கு மதம் பார்க்க தெரியாது, மார்க்கம் பார்க்க தெரியாது, சாதி பார்க்க தெரியாது, நீ இன்னாரு என்னாரு பார்க்க தெரியாது, நீ செல்வந்த ஏழைன்னு பார்க்க தெரியாது. மாறாக எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே. தாய் மரியாவின் மனநிலை என் மனநிலையாக மாறட்டும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே. அதனால தான் பாருங்களேன், கண்ணதாசன் தான் எழுதிய ஒரு பாடலில் சொல்லுகிறார், மாதா நீயே அருள் வெள்ளமே, கன்னிமேரியின் திருக்கோலமே, எங்கள் மாதானியானதால். இந்த தாயை எல்லாரும் மாதான்னு சொல்லணும், அம்மானு சொல்லணும். கண்ணதாசனே சொல்கிறாரு, எங்கள் மாதா நீயானதால். அவர் சொல்கிற வார்த்தை, உன்னால இந்த உலகில் உயிர் வந்தது. கைதட்டி எல்லாரும் மாதா நாமத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. எங்கள் மாதா நீயானதால் உலகம் எங்கும் உயிர் வந்தது,
மாதானியே அருள் வெள்ளமே அப்படி விட்டு சொல்லிவிட்டு அடுத்து சரணத்தை சொல்லுகிறார். ஒவ்வொரு வீட்டிலும் உன் போல தாயும், ஒவ்வொரு தாயிடத்து உன் மகன் போல சேயும் வந்து பிறந்து விட்டால் துன்பங்கள் ஏது மாதா, உன் மகனிடம் நீ சொல்லு தூது என்று சொல்லி ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தாய் மரியாவையும் இயேசுவையும் எடுத்துக்காட்டாக ஒரு இந்து ஆச்சாரத்தில் பிறந்தவர் சொல்லி இந்த பாட்டை நிறைவு செய்கிறார் என்றால் இந்த ஆண்டவர் நமக்கு மாதிரியாயிருக்கிறார். இந்த தாய் மரியாள் நமக்கு முன்மாதிரியாயிருக்கிறார். அந்த முன்மாதிரியின் அடிச்சுவடின் ஒரு உச்சம் என்னவென்றால் எல்லாரையும் நாம் உடன் சகோதர சகோதரிகளாக பார்க்கிற பாங்கு, அந்த மாந்த நேயம், அந்த நேசம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்கு இன்னும் அற்புதம் நடக்கிறது, இன்னும் அதிசயங்கள் நடக்கிறது. ஜீசஸ் இஸ் இன் எவ்ரிவன். எல்லாரிலும் இந்த ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது. அதனால்தான் தன் சாயலாக பாவனையாக கடவுள் நம்மை படைத்தார். இதில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை, எந்த ஒரு பிணக்குகளும் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, வசதியானவன் வசதியற்றவன் இல்லை, எல்லோரும் உடன் சகோதரிகள் என்ற மாந்தநேய பண்பை சொல்வதற்காகத்தான் இந்த அன்னை எல்லாருக்கும் அன்னையாக இருக்கிறார். எனவே இந்த மனநிலை உள்ளவர்கள் அற்புதங்களை எளிதாக கண்டுகொள்ள முடியும். அதற்காகத்தான் இவர் உடைக்கப்பட்டார், மரித்தார், இறந்தார். இந்த ஆண்டவரை கருவில் மாதா சுமந்தார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உண்மையே காண்பேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரை உயர்த்தி சொல்லிருங்க. இயேசுவே உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மை பிறரில் நான் காண்கிறேன். ஆமேன், ஆமேன். அப்படி எழுந்து நிற்போம். எழுந்திருங்கள், ஆசிரியரை பெறப்போகிறோம். மன உருக்கத்தோட யாரும் எந்த ஒரு சாத்தான் உங்களை அலக்களிப்பா விசுவாசத்தை உறுதியாயிருங்கள். இந்த 2 நிமிட ஜெபம் உங்களுக்கு வல்லமையாய் மாறப்போகிறது. அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். என் அன்புக்குரியவர்களே, அவரே உங்களை நிரப்ப வல்லவர, அவரே உங்கள் ஜீவனாக இருக்கிறார். உங்கள் ஜீவனில் வாசம் பண்ணுகிற கடவுள். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். இயேசுவே, எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர், நீரே என் கடவுள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கரம் உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க. எல்லா ஆண்களும் கரம் உயர்த்துங்க. உங்கள் கரத்தை பலப்படுத்துகிறவர் இவர். நீங்கள் கரம் உயர்த்தி செபித்து பாருங்கள். உங்கள் கரம் பலப்படுத்தப்படும். நீங்கள் தொடுகிற எல்லாம் நடக்கும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்க. இன்றைக்கு மன்றாடுங்கள். விழாவிலே முக்கியமானது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். நமக்கான கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இதோ தன் தாய் மரியை உங்கள் மத்தியிலே அனுப்பி உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் பரிந்துரையா சேகரித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட பேசுங்க. என் மகளே, மகளே, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. தந்தையே, தாயே, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எதுக்கிலிருந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்க நினைக்கிறீங்களோ, எந்த காரியம் இது மட்டும் தடைபட்டு இருக்கிறதோ, எந்த விஷயத்தில் அநியாயம் நடந்து இருக்கிறதோ, ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லுங்க. கண்களை மூடிக்கொண்டு சொல்லுங்க. எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. அவர் உங்களுக்கு பலன் ஆவார். அவர் உங்களுக்கு விடுதலையாய் மாறுவார். அவரே உங்களுக்கு ஆற்றலாய் மாறுவார். அதே என் தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். கரம் அசைங்க எல்லாருமே. எல்லாரும் கரம் அசைத்து இயேசுடைய பரிசுத்த நாமம் மகிமை பெற சொல்லுங்க. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். என் தேவனே உம்மை ஆராதிக்கிறேன். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. கரவு சேர்த்து எல்லாரும் சொல்லுங்க. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா, அதிசயம் செய்பவரே. ஐயா, அதிசயம் செய்பவரே. அப்படி உச்சந்தலையில் கரை வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் கரை வைங்க.
நிறைய பிற மத சகோதர சகோதரி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய நம்பிக்கை நிமித்தம் ஆண்டவர் சுகம் படுக்க போகிறார். இதோ இந்த தலத்தில் தீராத வியாதிஸ்தர்கள் நிறைய காணப்படுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை தொடப்போகிறார். இதோ நீண்ட நாள் தடைகளோடு நிறைய பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள். கடன் பிரச்சனையோடு நிறைய பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய கதறலை காண்கிற தேவனின் ஒருவரே, கண்ணீரை ஆண்டவரே துடைக்கிற உத்தமர் நீர் ஒருவரே. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நிழலாக இருக்கிறவர் நீர் ஒருவரே. உம்முடைய பரிசுத்த பிரசனத்துக்கு முன்பாக என் பிள்ளைகளுடைய ஆண்டவரை நீண்ட நாள் போராட்டங்கள் முடிவுக்கு வருவதாக. ஆண்டவருடைய உம்முடைய பரிசுத்த திருச்சிலுவையிலே நீ சிந்திய போது வெளிவந்த அந்த ரத்தம், பீரிட்ட ரத்தம், சிரசிலே வடிந்த ரத்தம், விழாவிலே வடிந்த ரத்தம், கால் கரங்களில் வடிந்த ரத்தம் சொட்டு சொட்டாக என் பிள்ளைகளுடைய உடல் முழுவதும் ஆண்டவரே செல்வதாக. ஆண்டவரே, தூய மாசற்ற ரத்தம் என் பிள்ளைகளை திடப்படுத்துவதாக, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பதாக, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இதோ ஆற்றலும் சக்தியாய் மாறுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசனத்துக்கு முன்பாக இதோ என் பிள்ளைகளுடைய வீடையும் வீட்டு எல்லைகளையும் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. வீட்டிலே இருக்கக்கூடிய அந்தகாரங்கள், சாத்தானுடைய தொல்லைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே முற்றிலுமாக விலகுவதாக. ஆண்டவரே, இதோ உம்முடைய பரிசுத்த நாமத்தில் எம் ஊரினுடைய எல்லை பகுதியை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அதில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே கிடைப்பதாக. இயேசுவே, சர்வ வல்லவரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். இதோ என் பிள்ளைகள் இழந்து போயிருக்கிற இழப்புகள் எல்லாம் ஆதாயமாய் மாறட்டும். ஆண்டவரே, திருமண தடைகள், வேலை வாய்ப்புக்கான தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், எதிர்கால தடைகள், தொழில் தடைகள், ஆண்டவரே எல்லாம் இந்த நாட்களில் மாறுவதாக. என் பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் இன்றைக்கு இந்த நாளிலிருந்து ஒரு மங்கள செய்தி முன்குறிக்கப்படுவதாக. என் பிள்ளைகள் வீடு தேடி ஒரு மங்கள செய்தி ஆண்டவரை வருவதாக. அதன் மூலமாக உமக்கு சாட்சியாய் மாறுவார்களாக, உமக்கு சாட்சியாய் நிற்பார்களாக, நிலைப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மன்றாடுகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அதிமிகு வல்லமையால் வல்லமையாக்கப்பட்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை நம்புங்கள். ஆமென். இந்த ஆண்டவரை நம்புங்கள். ஆமென். இந்த ஆண்டவரை எல்லாரிலும் பிறரில் காணுங்கள். உங்களுக்கான அற்புதம் உறுதி, அதிசயம் நிச்சயம் என்ற விசுவாசத்தோடு முழந்தால் படியிடுவோம். மாண்பீர் கீதம் பாடி ஆசிரை பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
செய்வீராக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திரு உடல், திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கரம் வீரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இரு கரம் வீரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதம் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கரவை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நன்றி, என் ஆண்டவரே நன்றி, என் இரட்சகரே நன்றி. ஆமென்.